வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு வைரச் செய்தியை வழங்கி வருகின்றேன். அந்த வரிசையில் நேற்றைய பதிவில் பிரம்மச்சாரி என்ற தலைப்பில் ஒரு அறிமுக பதிவினை வெளியிட்டிருந்தேன். இன்றைய பதிவு அதே தலைப்பின் கீழ் வெளிவருகின்ற பகுதி 2. நேற்றைய பதிவில் பிரம்மச்சாரி என்ற வார்த்தையின் உண்மை பொருள் என்னவென்று விளக்கி கூறியிருந்தேன். திருமணம் என்ற சடங்கிற்கும் பிரம்மச்சரியம் என்ற நிலைப்பாட்டிற்கும் துளியும் தொடர்பு ஏதும் இல்லை என்றும், ஒருவன் திருமணம் முடித்திருந்தாலும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க இயலும் என்றும் கூறியிருந்தேன். பிரம்மச்சரியம் என்றால் பாலுணர்வினை வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்தி வாழும் நிலை என்று கருதுவது நம் புரிதல் பிழை என்றுதான் கூற வேண்டும். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்று ஒருவரை பார்த்து கூறினால் உடனே நம்முடைய மனம் தவறான சிந்தனையின் பக்கம் சாய்கின்றது. அதாவது திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் ஈடுபடாமல் ஒதுங்கியே இருப்பவன் என்ற சிந்தனை நமக்குள் எழுகின்றது. ஏன் இவ்வாறு தவறாக புரிந்து கொள்கின்றோம்? ஏனென்றால் பிரம்மச்சரியம் என்பது பால் உணர்வினை வெளிப்படுத்தாத நிலை என்று தவறாக புரிந்து வைத்திருக்கின்றோம். இத்தகைய தவறான புரிதல்கள் நம்மிடையே பல காலமாக வேரூன்றி கிடப்பதால் தான் நாம் உண்மையின் பக்கம் சாய்வதில்லை. நாம் இதுகாரும் பிறரிடமிருந்து பெற்ற இரவல் அறிவு மற்றும் பொறி புலன்கள் வாயிலாக பெற்ற அறிவை கொண்டுதான் வாழ்ந்து வருகின்றோம். இவ்வாறு பெற்ற இரவல் அறிவு என்பது நமக்கு அறிதலை மட்டுமே வழங்கும், ஒருபோதும் புரிதலை தராது. அறிதலே போதும், புரிதல் தேவையில்லை என்று கூறுபவர்கள் மக்கள் அல்ல, மாக்கள் என்று இலக்கணம் கூறுகிறது. மாக்கள் என்றால் 5 அறிவு உடைய விலங்கினம் என்று பொருள். அறிவை கடந்த புரிதல் நிலைக்குள் நாம் வர வேண்டுமென்றால் அறிந்தவற்றை நம்முடைய சுய அறிவுடன் உரசி பார்த்து அதிலிருந்து என்ன விளைகின்றது என்று பார்க்க வேண்டும். எனவேதான் வள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறினார். எனவே பிரம்மச்சரியம், பிரம்மச்சாரி போன்ற சொற்களுக்கு நாம் அறிந்து வைத்திருக்கின்ற விளக்கங்களை நம்முடைய சிந்தனை என்ற சுய அறிவோடு மோதவிட வேண்டும். அப்பொழுதுதான் புதிய கருத்து என்ற விளைச்சல் நமக்குள் பிறக்கும். இவ்வாறு நமக்குள் பிறந்த புதிய கருத்து சரியா தவறா என்பதை பிறகு பார்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த புதிய கருத்து நமக்கு சொந்தமான புரிதல் நிலத்திலிருந்து நாமே விளைவித்த விளைச்சல் என்பதில் பெருமை கொள்ளலாம். ஒவ்வொருவருடைய சிந்தனை நிலத்திலும் வெவ்வேறு புரிதல் விளைச்சல்கள் உருவாகும். இதில் எது உயர்வு எது தாழ்வு என்று ஒப்பிட்டு கொண்டிருக்காதீர்கள். எனவே புரிதல் என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் அறிதல் நிலையிலிருந்து புரிதல் நிலை நோக்கி பயணம் செய்ய விருப்பம் கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு இன்றைய நாள் செய்திக்குள் நுழைகின்றேன். நேற்றைய பதிவின் நிறைவில் பிரம்மச்சரியம், பிரம்மச்சாரி என்பதற்கு பகவான் கிருஷ்ணர் கூறிய விளக்கத்தை கூறுவதாக சொல்லியிருந்தேன். அது என்னவென்று தற்போது பார்ப்போம். கிருஷ்ணர் எப்பொழுதுமே கோபியர்கள் புடைசூழத்தான் இருப்பார். கோபியர்கள் அனைவரும் கிருஷ்ணன் மீது எல்லையில்லாத காதல் கொண்டிருந்தார்கள். அனைத்து கோபியர்களின் உள்ளத்திலும் கிருஷ்ணர் நிறைந்திருந்தார். இந்த சூழலில் கோபியர்களின் மனத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது. ஒரு மிகச்சிறந்த தவ யோகிக்கு அறுசுவை உணவுகளை படைத்து விருந்து உபசரிக்க வேண்டும் என்பதுதான் அந்த எண்ணம். இந்த எண்ணத்தை கோபியர்கள் கிருஷ்ணனிடம் கூறினார்கள். கிருஷ்ணரும் நல்லது, உடனே செய்யுங்கள் என்றார். யாருக்கு செய்வது என்று ஒரே குழப்பமாக இருக்கிறது கிருஷ்ணா என்று கோபியர்கள் கேட்டார்கள். இதோ இந்த யமுனை நதியின் மறுகரையில் துர்வாசர் என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அவரை சென்றடைந்து அறுசுவை உணவுகளை வழங்கி உபசரித்து வணங்குங்கள் என்றார் கிருஷ்ணர்.
உடனே கோபியர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் பலதரப்பட்ட அறுசுவை உணவுகளை சமைத்து எடுத்துக்கொண்டு யமுனை ஆற்றங்கரையை சென்றடைந்தார்கள். கரையை கடக்க முயன்றார்கள். ஆனால் யமுனை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. எனவே கோபியர்கள் மறு கரைக்கு செல்ல முடியாமல் தவித்தார்கள். மீண்டும் கிருஷ்ணனிடமே வந்து, கிருஷ்ணா, யமுனை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. எங்களால் ஆற்றினை கடந்து செல்ல இயலவில்லை, என்ன செய்வது என்றார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீண்டும் செல்லுங்கள். யமுனையின் அருகில் சென்றதும், எங்கள் கிருஷ்ணன் ஒரு பிரம்மச்சாரி என்று மட்டும் கூறுங்கள், உங்களுக்கு உடனே வழி கிடைத்துவிடும் என்று கிருஷ்ணர் கூறியதும் கோபியர்கள் அனைவரும் மனதிற்குள் நகைத்து கொண்டார்கள். நூற்றுக்கணக்கான கோபியர்களான எங்களுடன் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டு விட்டு தற்போது கிருஷ்ணன் தன்னை பிரம்மச்சாரி என்று கூறச் சொல்வதை எண்ணி எண்ணி நகைத்தபடியே நின்றார்கள். கிருஷ்ணர் கோபியர்களை நோக்கி, ஏன் தயங்குகின்றீர்கள், சென்று வாருங்கள் என்றார். இல்லை கிருஷ்ணா, கோபியர்களாகிய எங்களுடன் காதல் லீலைகள் பல செய்துவிட்டு நீ உன்னை பிரம்மச்சாரி என்று கூறிக்கொள்வதை நினைத்தால் சிரிப்பும் குழப்பமும் தான் வருகிறது என்றார்கள். குழப்பமே வேண்டாம், நான் செய்யச் சொன்னதை செய்யுங்கள் என்றார் கிருஷ்ணர். அரை குறை மனதோடு கோபியர்களும் யமுனை நதிக்கரையை சென்றடைந்து கிருஷ்ணன் ஒரு பிரம்மச்சாரி என்று ஒருமித்த குரலில் கூறினார்கள். என்ன ஆச்சரியம்! யமுனை ஆற்றின் குறுக்கே ஒரு அழகிய மலர் பாலம் உருவானது. பாலம் உருவானது கூட கோபியர்களுக்கு அதிர்ச்சியை தரவில்லை. கிருஷ்ணன் பிரம்மச்சாரி என்று கூறியதை கேட்ட யமுனையும் அதை ஏற்றுக்கொண்டதே என்று குழம்பி போனார்கள். சரி, இதற்கான தெளிவினை பின்னர் கிருஷ்ணனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தற்போது நாம் அந்த கரைக்கு சென்று அங்கு தவம் செய்து கொண்டிருக்கும் துர்வாச முனிவரை சந்தித்து விருந்து உபச்சாரம் செய்யலாம் என்று முடிவு செய்து மலர் பாதையில் நடந்து யமுனையை கடந்து துர்வாச முனிவரின் ஆசிரமத்தை சென்றடைந்தார்கள் கோபியர்கள். முன்னர் யமுனையின் கரையில் நிகழ்ந்த அதிசயம் போலவே இந்த கரையிலும் ஒரு மாபெரும் அதிசயம் நிகழ்ந்தது. அது என்ன அதிசயம் என்பதை வரும் அடுத்த பதிவில் கூறுகின்றேன் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.